ஹாய் டியர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிரிஞ்சால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. குஸ்காக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னா. இன்னைக்கு வந்து 3 ஸ்பூன் எள்ளும் ஒரு 5 ஸ்பூன் வந்து வேர்க்கல்லையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். வறுத்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கலர் பிரிஞ்சாலும் எடுத்திருக்கேன். ஒயலட் கலர் கத்திரிக்காய் வந்து ஒரு 8 பீஸ் எடுத்திருந்தேன். கிரீன் கலர் வந்து ஒரு பீஸ் எடுத்திருந்தேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதே எண்ணெயில் ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வந்து மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தனியா தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பிரிஞ்சாலையும் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி மேலே மல்லி இலை தூவி இறக்கிட்டா சூப்பரான பிரிஞ்சால் கிரேவி ரெடி ஆகிடும். பிரியாணி குஸ்காக்கெலாம் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.